தலைப்பிலே நமக்கு நல்லதொரு சிந்தனை உரையை வழங்க இருக்கின்றார். நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அம்மா அவர்களை நோர்வே மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி முன்னதாக இன்று நமக்கு மிகச் சிறப்பாக பஞ்சேந்திர தவத்தை வழிநடத்திய சுகதி அம்மா அவர்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்ற அன்பர்கள், நிர்வாகஸ்தர்கள் மற்றும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு சிந்தனையாக அவா அறுத்தல் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாதம் முழுவதுமே நாம திருக்குறள் அதிகார தலைப்புகளை ஒட்டி வேதாத்திரிய சிந்தனை செஞ்சுட்டு வர்றோம். அந்த வகையில அவா அறுத்தல் அப்படிங்கிற தலைப்பு இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவா அறுத்தல் அப்படின்னா ஆசையை அடியோட விட்டுறது அப்படின்னு பொருள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 10 குறள்களை கொண்ட அவா அறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தையே வச்சிருக்காரு. ஆசை அப்படிங்கிறது தேவையின் காரணமா எழுவது, தேவையே இல்லாத போதும் எழுவது அப்படின்னு 2 வகையா இருக்கு. அவா, ஆசை, இச்சை எல்லாமே ஒரே பொருள் கொள்ளக்கூடியவை தானே. அப்போ தேவையின் காரணமா எழுவது எது, தேவை இல்லாத போது எழுவது எது அப்படின்னு நம்ம அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ நம்ம பல ஆசான்களையும் பல மகான்களையும் அவங்க சொன்னது வகையிலையும் பார்த்து வந்தோம்னா அவர்களுடைய ஆசை தேவை அப்படிங்கிறது உலகத்தை ஒட்டி, சமுதாயத்தை ஒட்டி, மக்களுடைய முன்னேற்றத்தை ஒட்டினதா இருக்கு. நம்ம மாதிரி இல்லறத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சரௌண்டிங்ல என்ன இருக்கு, யார் இருக்கா, அவங்களுடைய முன்னேற்றம் அந்த அளவுல தான் நம்மளுடைய தேவைகள், எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே இருக்கு. இப்ப வேண்டியது எது அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு தேவை அப்படிங்கிறது தானே. மகாகவி பாரதி கூட நிறைய வேணும் வேணும்னு கேட்டிருக்காரு. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறைத்தினதாய், அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அங்க இன்னும் என்ன வேணுமா, 10 12 தென்னை மரம் அந்த பக்கத்துல இருக்கணுமா. அதே மாதிரி நிலா ஒளி முன்னாடி வரணுமா. அங்க கத்தும் குயில் ஓசை சற்றே அவருடைய காதில் படணுமா. இந்த மாதிரி வரிசையா நிறைய சொல்லிட்டு வர்றாரு. பாட்டு கலந்திடவே அங்கு ஒரு பத்தினி பெண்ணு வேண்டும், எங்கள் கூட்டு களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலுற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு காவலா பராசக்தியவே கூப்பிடுறாரு. அப்ப எல்லாருக்குமே சில தேவைகள் வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குதான் செய்து. அவங்க உயர்ந்த நிலையில இருக்காங்க, நம்ம கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் குறைவான நிலையில இருக்கோம். நாம அந்த உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய சத்சங்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுது. ஒரு மன்னன் நகர்வலம் போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவனுடைய பிரஜை ஒருத்தர் ரொம்ப எளிமையானவர், இல்லாதவர்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவருக்கு ஒரு தங்க காசு எப்படியோ கிடைச்சிருக்கு. அதை எடுக்கும்போது கீழே இருந்திருக்கு. அதை எடுக்கும்போது தவறி பக்கத்துல இருந்த சாக்கடையில விழுந்துருச்சு. சாக்கடையில விழுந்த உடனே ஐயோ தங்க காசே, இது எவ்வளவு மதிப்பு பெறுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கையை விட்டு அந்த தங்க காசை சாக்கடைக்குள்ள கையை விட்டு தொலாவுறாரு. ரொம்ப வறுமையில இருக்கக்கூடிய ஆளு, பார்க்கவே ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்காரு. ட்ரெஸ் கூட அவ்வளவு நல்லா இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தோற்றத்தோட அவர் இருக்காரு. அப்போ மன்னர் நகர்வுல வரும்போது பார்க்குறாரு,
ஒரு தங்க காசுக்காக என்னோட பிரஜை வந்து இப்படி சாக்கடையில போய் உழல்றதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாரு. இறப்பா, அந்த ஒரு தங்க காசு தானே நான் உனக்கு தரேன், இந்தா வச்சுக்கோ, இனிமே அதை போய் நீ நோண்டாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு வணங்குறான். அவர் திருப்பியும் போய் அந்த சாக்கடையிலேயே தொலாவுறான். ஏன்னா ஒண்ணுக்கு ரெண்டா கிடைக்குமே, அதுக்காக. அவன் மன்னர் வந்து பழையபடி அவனை கூப்பிடுறாரு. ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. சாமி, நீங்க கொடுத்ததோட சேர்ந்து இதுவும் சேர்ந்தா எனக்கு 2000மே, இன்னும் கொஞ்ச காலம் நான் என்னுடைய குடும்பத்துக்கு ஓட்டிக்குவேனே அப்படின்னு சொல்றான். சரின்னா அவர் வந்து ஒரு பொற்கிளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல காசுகள்லாம் போட்டு ஒரு பொட்டணம் மாதிரி கட்டி கொடுக்கக்கூடியது, அந்த பொற்கிளியே அவன்கிட்ட கொடுக்குறாரு. இந்த இதே வச்சுக்கோ, நீ நிறைவா வாழு போ அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் அவன் அந்த சாக்கடைக்கே போறான், இன்னொன்னு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கூப்பிடுறாரு, இந்தாப்பா நீ என்னோட நாட்டுல பாதியை நான் உனக்கு தரேன், அப்பயாவது நீ அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவன் ரொம்ப பணிவோட சொல்றான், ஐயா சாமி, மன்னா, மன்னாதி மன்னா, பிரபு, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பாதி நாடு இருக்கு இல்லையா, அது இந்த சாக்கடையோட சேர்ந்து வர மாதிரி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்போ அதுதான் மனிதர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது, எதுலையுமே நிறைவடையாத ஒரு மனம் இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப சாமிஜி வந்து அவங்களுடைய கான்செப்டே வேற. சாமிஜி வந்து ஆசையை சீரமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இப்ப புத்தர் பாத்தீங்கன்னா ஆசையே படாதீங்க, ஆசையை ஒழிங்கன்னு சொல்றாங்க. ஆனா சாமிஜி ஆசைய சீரமைச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதியில டோட்டலா சாமிஜி வந்து ஆசையை பத்தி என்ன சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நம்ம விளக்கமா சிந்திக்க போகலாம். சாமிஜி சொல்றாங்க, தேவையை காரணமா கொண்டு எழுந்த ஆசை தேவை நிறைவோடு நின்றுடணுமா. அப்படி பசி தாகம் அப்படிங்கிற இயற்கை துன்பங்களை போக்கிக் கொள்ள எழுந்த ஆசை அந்த துன்பம் போகிற உடனே நின்றணும் அப்படின்னு சொல்றாங்க. உயிராற்றல் செலவை சரி செய்ய எழுந்த ஆசை அப்படி சரி செய்வதோடு நின்றாக வேண்டும். ஆனா பொதுவா அப்படி நிக்கிறது இல்லை. தேவை நிறைவடையும் போது ஏற்பட்ட திருப்தியின் மீது அல்லது அந்த இன்பம் வருது இல்லையா, அந்த இன்பத்தின் மீது உயிர் வந்து மயங்கிருது. எந்த காரியம் இன்பத்தை தந்ததோ அந்த காரியத்தை தேவையில்லாமலே செய்ய விளையுது. அதாவது உண்மையான தேவை இல்லாமலே அந்த ஆசை எழுது. ஏன்னா அந்த இன்பத்தை நம்ம அனுபவிச்சதுனால. அப்ப எழுகின்ற துன்பத்தை தீர்க்கக்கூடிய வகையில ஆசை தோன்றினது போக, இன்பத்தை செயற்கையா தேடும் முயற்சியில இப்போ ஆசை எழ ஆரம்பிக்குதாம். இந்த ஆசையை தான் நாம கட்டுப்படுத்தணும், எழாமலே காக்கவும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உயிராற்றல் குறைவை நிறைவு செய்வதற்காக இல்லாம, இயற்கை துன்பத்தை தீர்க்கிறதுக்காக இல்லாம, உண்மையான உயர்வான தேவையின் காரணமாக இல்லாமல் ஏற்படக்கூடிய ஆசைகள் எல்லாம் அறிவின் மயக்கத்தால தோன்றக்கூடியவை. அவை நமக்கு எப்பவுமே துன்பத்தை தான் தரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தகுந்த காரணத்தாலே ஏற்பட்ட இச்சைகளாலையும் அந்த இச்சைகளை நிறைவு செய்யும் முயற்சியில தனக்கோ பிறருக்கோ துன்பம் தோன்றுமானா அந்த ஆசைகளும் தடுக்கப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் நிறைவேறினதுக்கு அப்புறம் தீய விளைவுகளை தரக்கூடிய இச்சைகளையும் கட்டுப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு இந்த பக்கத்துல சாமிஜி எவ்வளவு அழகா எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. அதாவது ஒரு ஆசை நமக்கு வந்துருச்சு, அந்த ஆசை வந்து வந்துருச்சு அப்படின்னா அது உண்மையான தேவையின் காரணமா வரக்கூடிய ஆசையா இருக்கணும். அப்ப அதை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். சரி, தகுந்த காரணத்தாலேயே வந்த ஆசையா இருந்தா கூட அதை நம்ம நிறைவு பண்ணிக்கும் போது தனக்கோ மற்றவங்களுக்கோ துன்பம் வருது அப்படின்னா அதையும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டோம், பின்னாடி வந்து அது நமக்கு தீய விளைவை தருது அப்படின்னா அதுவும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை வகையில அவங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆசையை பத்தி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப சாமிஜி சொல்றாங்க, ஆசையை அடியோட கூடாதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா ஆசை ஒளிந்த இடத்துலதான் ஆன்மீகம் பிறக்குது அப்படின்னு அவங்க எல்லாமே நினைச்சாங்க. யாருன்னா முன்னாடி உள்ளவங்க. நம்ம இப்ப நம்ம குறளை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. திருவள்ளுவர் கூட ஒரு குறள்ல சொல்றாரு, அவாவினை ஆற்ற அறுப்பின் நவாவினை தான் வேண்டுமாற்றான் வரும் அப்படின்னு. அதாவது ஒருத்தன் வந்து ஆசையை முற்றிலும் ஒழிச்சா
அவன் கெடாம வாழ்றதுக்குரிய நல்ல செயல்களை எல்லாமே அவன் எப்படி நினைக்கிறானோ அதே மாதிரி விரும்பின மாதிரி வந்து வாய்க்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? ஆசையே அறவே முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு தான் திருவள்ளுவர் கூட சொல்றாரு. இங்க சாமிஜி சொல்றாங்க, அதோட நாமெல்லாம் முரண்படுறதா நாம நினைக்க வேண்டாம். ஏன்னா ஆசைன்னா என்ன அப்படிங்கிறதுல கொஞ்சம் நம்ம தெளிவோட இருந்தாலே எல்லாமே சரியா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க. அதாவது பிறவி பெருங்கட நீந்தணுங்கிற லட்சியத்தை நாம அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுவே ஒரு ஆசை தானே. இப்ப பிறந்து வந்தவங்களுக்குலாம் என்ன தோணும்? என்னுடைய கர்ம வினை கழியணும், இறைநிலையை அடையணும், நான் வந்து இந்த பூமியில நிறைவா வாழ்ந்துட்டு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது கூட ஒரு ஆசைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆசையை எப்படி ஒழிக்கிறது? ஏன் நம்ம வாழ்ந்துகிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்ணாம, உடுத்தாம, மற்ற பொருட்கள்லாம் அனுபவிக்காம எப்படி நாம வாழ முடியும்? நமக்கு உணவின் மீது, உடை மீது இதுலெல்லாம் நம்ம உயிரோடு இருக்கிறதுனால நம்முடைய ஆசை போகத்தானே செய்யும். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சாமிஜி சொல்றாங்க, மண்ணாசையை நாம எடுத்துக்குவோம். இப்ப நம்ம கொஞ்சம் வாழ்றதுக்காவது நமக்கு நிலமும், வீடும் வேண்டியிருக்கு. அதே மாரி இந்த மண்ணின் மேல தான் நாம நிக்கிறோம், உட்கார்றோம், நடக்கிறோம், படுக்கிறோம், எல்லாம் செய்றோம். அதற்கு தேவையான அளவுக்காவது நமக்கு அந்த மண்ணை அனுபோகம் பண்ணத்தான் செய்றோம், அனுபவிக்கத்தான் செய்றோம். அதே மாரி பொண்ணு அப்படின்னு எடுத்தோம்னா, நம்ம வந்து அத ம் உலோகங்களோட சேர்த்துக்கலாம். அப்போ உலோகங்கள் இல்லாம நாம எதையாவது அனுபவிக்க முடியுமா? சமையல் பண்ணி சாப்பிட முடியுமா? அப்ப அதுக்கு அந்த உலோகங்கள் எல்லாமே தேவைதான் படுது. அதே மாதிரி மனைவியாக இல்லாவிட்டாலும் கூட தாயா, சகோதரியா, நம்முடைய ஒரு கூட உதவி செய்யக்கூடியவங்களா, ஏதோ ஒரு வகையில ஒரு பெண்ணினுடைய துணை நமக்கு கண்டிப்பா தேவையா தான் இருக்கு. இதுக்காகத்தான் சாமிஜி மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை மதிகொண்டே பயன் கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கவியில சாமிஜி ரொம்ப அருமையா சொல்லுவாங்க, மண்ணுலகம் யாவருக்கும் சொந்தம் என்று மனிதரெல்லாம் உணர்ந்தால் மண்ணாசை ஏது. பெண்களெல்லாம் பெற்றவளாய் மகளாய் ஆணின் பிரிய சகோதரிகளாய் இருந்தும் வாழ்வின் பண்பினுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு பெண்ணும் பத்தினியாய் ஆணுக்கே கடமையாற்றல் என்ன பெண்ணாசை எங்கே உலகில் வாழ்வோர் எல்லோருக்கும் பொது எனில் பொன்னாசை ஏது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 ஆசைகளும் தேவைதான். அதை நாம மதியோடு பயன் கொள்ளணும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. நம்ம பசியும் தாகமும் இயற்கை தேவைதான். உணவின் மேல நமக்கு இப்ப பசி வந்துருச்சுன்னா நமக்கு உணவின் மேல எண்ணம் செல்லுது. இதுதான் ஆசை பிறந்த முதல் இடம். ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே பசிக்கு அது அழுகுது. தாய்ட்ட அதுக்கு உணவு கிடைச்ச உடனே அதுக்கு வந்து அந்த மனது அமைதி அடைஞ்சிருது. அப்போ இந்த மாதிரி நம்ம அழுதா நம்மளுக்கு நம்முடைய உணவு கிடைக்குது அப்படிங்கிற எண்ணம் வருது. திரும்ப அதுக்கு அந்த தேவை எழும்போது, அந்த ஆசை எழும்போது அது அழுது தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளுது. அப்போ ஆசை பிறந்த இடமே வந்து தேவை அப்படிங்கிற காரணத்தினாலதான் முதல்ல பிறந்திருக்கு. உயிர் வாழ்தல் அப்படிங்கிற காரணம் ஆசைக்கு மூல காரணமா இருக்கு. உயிர் வாழ்தல் இல்லைன்னா ஆசையே கிடையாது. அதே மாதிரி ஆசை எங்க நம்ம விட்டு ஒழிக்கிறோமோ அது மரணம் தான் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. ஆசை அப்படிங்கிறது ஒரு எண்ணம். எண்ணம் அப்படிங்கிறது மனதோட இயக்க நிலைங்கிறது நமக்கு தெரியும். மனம்ங்கிறது உயிராற்றலோட படர்க்கை நிலை. அப்ப அந்த உயிர் தான் நான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதையும் சாமிஜி நம்மளுக்கு விளக்கியிருக்காங்க. நான் யார்ல கூட நமக்கு அந்த தத்துவத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆசை அப்படிங்கிறதும் நான் அப்படிங்கிறதும் ஒண்ணுதானே அப்படின்னு சாமிஜி கேக்குறாங்க. ஆசையே நான் அப்படின்னா, நானே ஆசையா இருக்கும்போது ஆசை இல்லாம நான் மட்டும் எப்படி வாழ முடியும்? எப்படி விளக்க முடியும்? ஏன்னா நான் என்னையே விலக்கிக் கொள்ள முடியுமா? அப்ப அந்த தெய்வ நிலைக்குத்தான் ஆசையே இல்லாம இருக்கும். ஜீவன்களுக்கு கண்டிப்பா அது தேவையின் காரணமா இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஒண்ணு பார்க்கணும். தேவையை காரணமா கொண்டு எழுந்த ஆசை தேவையோடு நின்றுடணும். இப்ப பசி தாகம்ங்கிற இயற்கை துன்பத்தை போக்கிக்கிறதுக்கு நமக்கு ஆசை எழுது, சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், அதோட நின்னுறணும்.
இப்படி உயிராற்றல் செலவை சரி செய்யறதுக்கு தான் இந்த பசி, தாகம் இந்த மாதிரி உணர்வுகள்லாம் நமக்கு வருது. ஆனா அந்த உயிராற்றல் செலவை சரி செய்ய எழுந்த ஆசை அப்படி சரி செய்யறதோடு நின்னாகணும். ஆனா பொதுவா அப்படி நிக்கிறது இல்ல. இப்ப நம்ம மேல கதையில பார்த்தோம் இல்லையா? அவனுக்கு என்ன அது தேவையின் பொருட்டு எழுந்த ஆசையா? அப்படி இல்ல இல்லையா? அப்ப அவனே அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டான். இப்படி தேவை நிறைவின் போது ஏற்பட்ட திருப்தி மீது, இன்பத்தின் மீது நம்முடைய உயிர் வந்து மயங்கிருதாம். அப்ப எந்த காரியம் நம்மளுக்கு இன்பத்த குடுத்துச்சோ, அந்த காரியத்த இது நல்லா இருக்கே, இது இன்பமா இருக்கே அப்படின்னு தேவையில்லாமலேயே செய்றதுக்கு மனசு வந்து ஆசைப்படுது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உயிராற்றல் குறைவை நிறைவு செய்வதற்காக இல்லாம, இயற்கை துன்பத்தை தீர்க்கிறதுக்காக இல்லாம, உண்மையான உயர்வான தேவையின் காரணமாக இல்லாம ஏற்படக்கூடிய எல்லா ஆசைகளும் அறிவின் மயக்கத்தால தான் தோணுது. அது நமக்கு துன்பத்தை தான் குடுக்கும். அதனால நமக்கு ஒரு தேவை, ஒரு அவா எழுது அப்படின்னாலே, அதோட காரணத்த நாம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். தக்க காரணம் இருந்தாலும், யாருக்கும் பாதகம் இல்லாம அந்த ஆசைய செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை, வாய்ப்பு, வசதி இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இருந்தா அத நாம செயலாக்க முனையணும். அப்ப கூட எதிர்கால விளைவு இன்பமா இருக்குமா? துன்பமா மாறுமா? அப்படிங்கிறதையும் கணிச்சு தனக்கும் பிறருக்கும் அது இன்பம் கொடுக்குமா அப்படிங்கிறத ஒரு உறுதி இருந்தா மட்டும், இன்பம் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டுமே நாம அந்த அவாவை செயலாக்க வேண்டும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு, இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி, இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில் அப்படின்னு இதுக்குதான் அந்த கவிய சாமிஜி எழுதியிருக்காங்க. இப்ப எப்படிப்பட்ட ஆசைகளை நாம நிறைவேற்றிக் கொள்ளலாம்னு பார்த்தோம்னா, நமக்கு எழக்கூடிய ஆசைகள் நம்மோட அறிவின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா, நாம அதை நிறைவு பண்ணிக்கலாமா? அதே மாரி நமக்கு ஏற்பட்ட ஒரு ஆசை, நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இந்த உலக நலத்தை கூட்டுவிக்கும் அப்படின்னா, அதை நாம நிறைவேற்றிக் கொள்ளலாம். அத இந்த மாதிரியான 3 காரணங்கள் இல்லாம, சும்மா எல்லாமே இது வேணும், அது வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு எல்லாத்தையுமே நம்ம விரிச்சு கொண்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சாமிஜி வந்து ஒரு கவியில சொல்றாங்க, "மனிதருக்கு உணவு, உடை, வீடு வேண்டும். மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும். இனியும் ஒருவர் உற்ற வயதடைந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கோர் துணையும் வேண்டும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வேண்டும் வேண்டும்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வேண்டுதல் வேண்டும்ங்கிறது தான். அப்ப அதையெல்லாம் நாம நிறைவேற்றிக் கொள்ளலாம். அது யாருக்கும் பாதகம் அளிக்காத வகையில நாம அத நிறைவேற்றிக் கொள்ளணும். அதே நேரம் தேவையை நாம பெருக்கிக் கொண்டே போகக்கூடாது. தேவையை பெருக்கிக்கிட்டே போனோமானா, நமக்கு அனுபவத்திலேயே மனசு போய்க்கிட்டே இருக்கும். பழிச்செயல் புரிஞ்சு மேலும் மேலும் பிறவி தொடர் நீளும். தேவைகளை நாம முடிந்த வரைக்கும் சுருக்கணும். அப்பதான் வந்த வேலைய நாம முடிக்க முடியும். இப்ப நாம எதுக்காக வந்திருக்கோம்னா, இறைநிலையை அடைவதற்காகத்தான் நாம வந்திருக்கோம். இப்ப தேவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அது சாமிஜி சொல்லுவாங்க, அருகுணங்கள் வந்து நமக்கு 6 தீய குணங்கள் வருதுனாலே, அது ஆசையின் பார்ப்பட்டு தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆசை எழுந்த காரணத்தினால தான் நம்ம வரிசையா அந்த தேவையில்லாத குற்றங்கள செய்றோம். பஞ்சமா பாதகங்கள் வருது. அதையெல்லாம் நமக்கு அவங்க உணர்த்தியிருப்பாங்க. இப்ப பஞ்சமா பாதகங்கள்னா என்ன? உதாரணமா திருட்டுன்னு எடுத்துக்குவோம். திருட்டுன்னா ஏதோ பேங்க்ல போயி கொள்ளையடிச்சு எடுக்கிறதுக்கு பேர் தான் திருட்டு அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? இப்போ நம்ம பார்க்குறோம். வார சந்தை நாட்கள்லலாம் ரொம்ப கூட்டமா இருக்கும். காய்கறி சந்தை, மார்க்கெட்ல ரொம்ப கூட்டமா இருக்கும். சில பேர் வந்து என்ன செய்வாங்க, அந்த கூட்டத்தை பயன்படுத்தி 1/4 கிலோ காய் வாங்குனா 1/2 கிலோ எடுத்து போட்டுக்குவாங்க உள்ள. நம்மளே நெறைய பார்க்குறோம். எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கு. அப்போ அவங்க காசு குடுக்குறது 1/4 கிலோவுக்கு தான் குடுக்குறாங்க. அவங்க எடுத்து போட்டது 3/4 கிலோவுக்கு எடுத்து போட்டிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எதோட சேரும்? திருட்டுல தானே சேரும். ஆனா அந்த மாதிரியான எண்ணமே அவங்களுக்கு தோன்றுறதில்ல. அந்த மாரி பண்றாங்க நெறைய பேரு. அப்போ இந்த மாதிரி செய்வது கூட நமக்கு பழிச்செயல தான் கொண்டு வரும். அப்ப அதையும் நாம தடுத்து தான் ஆகணும்.
அதே போல நம்முடைய பொறுப்புல இருக்கக்கூடிய, பராமரிப்புல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைவா இருந்தா அந்த அளவுல நம்முடைய சுதந்திரம் காக்கப்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டு குடும்பமா இருந்து வாழ்ந்ததெல்லாம் ஒரு காலமா இருந்தது. இப்ப வந்து குடும்பங்கள்லாம் சுருங்கிருச்சு. எல்லாருக்குமே அவங்கவங்களுக்கும் ஒரு குழந்தை வச்சிருக்காங்க, இல்ல 2 குழந்தை வச்சிருக்காங்க. அந்த அளவுல அது சுருங்கிருச்சு. பெரிய குடும்பமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யாருக்கா எல்லாரும் ஒண்ணா இருக்கும்போது நல்லா இருக்கும். பிரச்சனைகள் வரும்போது அது பெருசா ஒண்ணொண்ணா தொடர்ந்துகிட்டே போகும். அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாம போகும்போது, ஒரு ஒரு ஆளுக்கா வரும்போது எல்லாருக்குமே அந்த மனசு நிம்மதி இல்லாம போகும். அப்ப இந்த மாரி பல காரணங்களால அவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்க, அதிகரிக்க அது நமக்கு கண்டிப்பா பிரச்சனைய தான் குடுக்கும். இல்லன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுபோல அனுபோக பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும். சொத்துக்களோட எண்ணிக்கை மிக மிக மன அமைதி கெடும். பாதுகாக்கப்பட வேண்டிய குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை மிக மிக சுதந்திரம் கெடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே நாம கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கொள்ளணும். நம்ம செல்வத்தை ஈட்டலாம், பொருளை தூக்கலாம், உலகியல் வாழ்க்கை நடத்தலாம். ஆனா அதுல என்ன ஒரு பாயிண்ட் சாமி சொல்றாங்கன்னா, மனம் அதுல எல்லாம் ஒட்டிக்கொள்ளாத நிலை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ராஜா வந்து காட்டுக்குள்ள வேட்டையாட போயிருக்கும்போது, அந்த காட்டுல ஒரு முனிவரை அடிக்கடி பார்க்குறாரு. இவருக்கு அவர் மேல ஒரு பக்தி வருது. அப்போ ஒரு நாள் எங்களுடைய அரண்மனைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வர்றாரு அந்த முனிவரை. அவர் எனக்கு அந்த வாழ்க்கை ஒத்து வராது அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும், இவர் கம்பல் பண்ணி ஒரு நாள் கூட்டிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் எங்க அரண்மனையில இருங்கன்னு. அப்ப அந்த முனிவர் வந்து அரண்மனையில இருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து மன்னருக்கு ஏத்த மாதிரி ஒரு அறை அவங்களுக்கு குடுக்குறாங்க. அந்த மெத்தையில படுக்கிறாரு. அவர மாரியே எல்லாமே அனுபவிக்கிறாரு. அவருடைய கொண்டு வந்த துணி கோவணம் மாதிரி சின்னதா உடுத்தியிருக்கிறத துவைச்சு காய போட்டுருக்கிறாரு. மற்ற உடுப்புகள் எல்லாமே அங்க குடுக்கிறத உடுத்திக்கிறாரு. அரண்மனையில மன்னருக்கு என்னென்ன உபச்சாரங்கள் செய்யப்படுதோ, அது எல்லாமே இவரும் அனுபவிக்கிறாரு. அப்ப இத எல்லாமே பார்க்குறாரு அந்த மன்னர். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவரு என்ன துறவின்னு சொல்றாரு. அரண்மனை வாழ்க்கைக்கு வந்தவுடனே எல்லாத்தையுமே மறந்துட்டாரே! அப்போ இவர் என்ன துறவி? இவர் என்னத்த விட்டாரு? அப்படிங்கிற எண்ணம் அந்த மன்னனுக்கு வருது. அப்போ ஒரு 3 நாள் கழிச்சு அந்த துறவி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்புறாரு. தன்னுடைய உடுப்ப போட்டுக்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்புறாரு. அப்ப மன்னர் கேட்கிறாரு, "சாமி நான் ஒரு சந்தேகம் கேட்கிறேன். என்ன தவறா நினைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்க இங்க வந்த உடனே உங்களோட கேரக்டரே மாறிருச்சே!" அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்கிறாரு. அப்ப அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, "நான் இப்ப இங்க இருக்கிற வரைக்கும் இத நான் ஏத்துக்கிட்டு அனுபவிச்சேன். இப்ப நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனா உன்னால அப்படி வர முடியாது. இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு எதன் மீதும் பற்று இல்ல. எப்ப எது கிடைக்குதோ அத நான் அனுபவிக்கிறேன். கிடைக்கலன்னா விட்டுடுறேன். அவ்வளவுதான்." அப்படின்னு சொன்னாராம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, சாமிஜி சொல்லக்கூடிய மனம் அதிலெல்லாம் ஒட்டிக்கொள்ளாத நிலை வேண்டும் அப்படின்னு. அருமையா ஒரு வாசகம் சொல்லுவாங்க சாமிஜி. நீர்ல குளிக்கிறது தேவைதான். ஆனா நீர்ல மூழ்கி விடாமலும் காத்துக்கணும். அதே மாதிரி நெருப்பு நமக்கு வாழ்க்கையில பல வகையிலயும் தேவைதான். ஆனா நெருப்பு நம்ம எரிச்சிடாமலும் நம்மள காத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதத்தான் பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போது புலன்களோடு மட்டும்தான் தொடர்பு கொள்ளணும். எண்ணம் வந்து அதிலேயே நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. எண்ணத்தால பூணும் துறவாகிய உறவில் தெளிவுதான் நம்முடைய வாழ்க்கையை ஓய்விக்கும். ஆசைகளை சீரமைத்துக் கொள்ளவும் உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஆசை சீரமைப்பு பத்தி மட்டும் நம்ம பேசணும்னாலே ஒரு 3 மணி நேரம் வேணும். அந்த அளவுக்கு சாமிஜி வந்து நம்மளுக்கு நிறைய அதுல கொடுத்திருப்பாங்க. இந்த ஆசைகளை நாம சீரமைக்கிறதற்கும் சாமி வந்து நம்மளுக்கு வழியெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி முறையும் கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த பயிற்சி முறைக்கு நாம போகும் முன்னாடி ஒரு அரசருக்கு வந்து ஒரு அன்னைக்கு பிறந்த நாளாம். அரண்மனையில ஒரே மகிழ்ச்சி. மக்களுக்கெல்லாம் சாப்பாடு. பண்டிதர்கள்லாம் அரசருக்கு வந்து வாழ்த்து சொல்றாங்க. பயங்கரமான ஒரு கொண்டாட்டமா இருக்கு. எல்லாரும் நல்லா சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டாங்க. அப்ப அரசர் வந்து ஒவ்வொரு பண்டிதரா கூப்பிட்டு, "எங்கே இருந்து வரீங்க?" அப்படின்னு கேட்டு, அதுக்கு ஏத்தவாறு சன்மானம் குடுக்குறதுக்கு சொல்றாரு. ஒரு பண்டிதர் வந்து ஒரு ஊர சொல்றாரு. இப்ப நம்ம செங்கல்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அமைச்சர்ட்ட கேட்கிறாரு மன்னர், "இங்கேருந்து செங்கல்பட்டு எவ்வளவு தூரம்ப்பா?" "அது 50 மைல் இருக்குமே அரசே" அப்படின்னு சொல்றாரு அமைச்சரு.
அப்ப இவருக்கு 50 ரூபா கொடுங்க, சன்மானம் கொடுங்கன்னு சொல்றாரு. இப்படி ஒரு அமௌண்ட் அவங்க வந்த தூரத்தை பொறுத்து. ஒருத்தர் வந்து நான் விழுப்புரத்துல இருந்து வரேன்னு சொன்னா 100 மைல் தூரம் அப்படின்னு அவருக்கு 100 ரூபாய் கொடு, 100 காயின் கொடு, அந்த மாதிரி சொல்றாரு. இப்படியே வந்து அவங்க வந்த தூரத்துக்கு ஏற்றவாறு அவங்களுடைய சன்மானமும் கூடிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பண்டிதர், பேராசை பிடிச்சவர். அவரு சாமிஜி அவரு ராஜா கிட்ட கடைசி அவர் போறாரு. போன உடனே மன்னர் கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வந்திருக்கீங்க ஐயா அப்படின்னு. அப்ப இவருக்கு ஆசையை பார்த்தீங்கன்னா, மகாராஜா நான் வைகுண்டத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. வைகுண்டமா, அது எங்க இருக்கு அப்படின்னு அரசர் கேட்கிறாரு. விஷ்ணு பகவான் இருக்காரே அந்த வைகுண்டம் தான் அப்படின்னு பண்டிதர் சொல்றாரு. அவருடைய என்னன்னா, பூமியில இருந்து லட்சக்கணக்கான மைலுக்கு அங்கிட்டு இருக்கு, அப்ப நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிற பேராசையில அவர் அப்படி சொல்றாரு. உடனே அரசர் வந்து அமைச்சரை வைகுண்டம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கூப்பிட்டு கேட்கிறாரு. அப்ப அமைச்சருக்கு ஒரு யோசனை, அவர் யோசனை பண்ணி பாக்குறாரு. ஏன்னா மேப் எல்லாம் கிடையாது இல்லையா, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது. அப்ப அவர் சொல்றாரு, அரசே, கஜேந்திரன் அப்படிங்கிற யானையோட காலை முதல்ல புடிச்சுக்குச்சு. அது ஆதி மூலமே அப்படின்னு விஷ்ணுவை அழைச்சிச்சு. அந்த யானையோட குரல் விஷ்ணுவோட காதுல விழுந்த உடனே அவர் வைகுண்டத்துல இருந்து புறப்பட்டு வந்து முதலைய கொண்டு யானையை காப்பாத்திட்டாரு. அப்ப அடுத்த செகண்ட் அது நடந்துருச்சு. அப்ப யானை கூப்பிட்டது, அதோட குரல் விஷ்ணுவோட காதுல விழுந்ததுனாலும் அவர் உடனே வந்து காப்பாத்தினதுனாலும் வைகுண்டம் கூப்பிடு தூரத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லிட்டாரு. அப்ப இவருக்கு ஒரு நாணயம் கொடுத்து அனுப்புன்னு சொல்லி சொல்லிட்டாராம். அப்ப அந்த பண்டிதர் ரொம்ப வெக்கப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு கதையை நான் படிச்சேன். இப்ப இதுதான் ஆசையினுடைய சீரமைக்காத நிலை. இதுக்கு தான் சாமிஜி வந்து சொல்றாங்க, நம்ம ஆசையை சீரமைத்து கொள்ளணும். இப்ப ஆசையை சீரமைக்கணும்னா என்ன செய்யணும், நம்மளுக்கு உள்ள ஆசைகளை பூரா நம்ம துரிய தவம் பண்ணி வரிசையா எழுதணும். அந்த ஆசை என்னென்ன பொருளா, நபரா, இன்பமா, இது நமக்கு தேவையா முதல்ல அப்படிங்கிறத எழுதணும். அதுக்கு அடுத்த காலத்துல நிறைவு செய்ய நமக்கு வாய்ப்பு வசதி இருக்கா அப்படின்னு எழுதணும். அதுக்கு அடுத்த காலத்துல பின்விளைவு நன்மையா தீமையா, இதனால இதுக்கு முன்னாடி நடந்ததுனாலும் இனிமே நடந்தாலும் பின்விளைவு எப்படி வரும் அதை எழுதணும். கடைசியா ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு சங்கல்பம் போட்டு நம்ம அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதா வேண்டாமாங்கிறத நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சாமிஜி நமக்கு அதை சீரமைப்பதற்கான வழியையும் அங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்போ நம்ம என்ன நினைச்சு நம்ம வந்தோம், அதை நாம நிறைவு செய்து கொள்வதற்கு தான் இந்த வாழ்க்கையில நாம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். வள்ளுவர் சொல்றாரு, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது, வேண்டாமை வேண்ட வரும் அப்படின்னு. அதாவது ஒருத்தன் எதையானு விரும்புறான் அப்படின்னா பிறவாமை அப்படிங்கிறத தான் விரும்பணுமா. அந்த நிலை அவா இல்லாத நிலையை விரும்பினால்தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆசையின் காரணமா தானே நம்ம எல்லா தப்பும் செய்யறோம். அப்ப அந்த ஆசையை நாம விட்டுட்டோம் அப்படின்னா பிறவாமை என்ற நிலைமை நமக்கு வந்து வேணும், கண்டிப்பா கிடைக்கும். அதை மட்டும் நம்ம வேணும்னு நினைச்சோம்னா அது நம்மளுக்கு கிடைக்கும். பிறவாத வரம் வேண்டும், என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத வரம் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க பெரியோர்கள். இதுதான் ஆசையா இருக்கணும். நம்ம வாழுங்காலத்தை வெறும் புலன் கவர்ச்சியால, இச்சையினால நாம செய்யக்கூடிய அத்தனை தவறுகளையும் நாம திருத்தி கொண்டு நம்ம இறை சிந்தனையோட எப்பவும் இருந்தோமானா அதற்கு நம்ம சாமிஜி கொடுத்த அந்த தவமும் அறமும் நமக்கு பயன்படும். அப்படி நிலையில நாம நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி அந்த இறை சிந்தனையோட நாம இருந்தோமானா நாம தவறு செய்வோமா, இந்த ஆசையின் காரணமா எழக்கூடிய 6 தீய குணங்கள் வருமா, அதன் காரணமா வரக்கூடிய பஞ்சமா பாதகங்கள் வருமா. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம அறுத்து கொண்டோமானா நாம சிறப்பான முறையில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். இந்த பிறவியில இறைநிலை அடையக்கூடிய நம்முடைய அந்த எண்ணம் ஆகிய ஒரு உயர்ந்த எண்ணம் நிறைவேறும் என்பதை நாம இந்த சிந்தனையின் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.